ஹாய்ங்க. சுண்டைக்காவ வச்சு சூப்பரான சுண்டைக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், புளி, தேங்காய் துருவல். ஸோ இவ்வளோ தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். சுண்டைக்காய் வந்து ரொம்பவே கசப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா வதக்கும் போது மேலே வந்து தெறிக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் 2ஆக கட் பண்ணி போடுறது. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு கூட மூடி போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டால் ரொம்பவே நல்லது. ஏன்னா மூஞ்சில் படாமல் இருக்கும். ஸோ இப்போ வதக்கிக்கலாம். ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஸோ இது பாருங்கள் எப்படி தெரிக்குது அப்படின்னு. அதனால தான் நான் வந்து கட் பண்ணி போட சொல்கிறேன். ஸோ நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸோ இதே சட்டியில் நம்ம வந்துட்டு மிளகாய் வத்தல், உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா அப்படியே தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா புளி வந்து சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு சிலர் அரைக்கும் போது சேர்த்திப்பாங்க. இப்படி எண்ணெயில் வதக்கி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், ஸோ அதையுமே உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து மண் சட்டி அப்படின்றதுனால அந்த ஹீட்டு வந்து இருக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. வதக்கிட்டு தேங்காய் துருவலை போட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சட்டியோட ஹீட்லேயே நல்லா வதங்கிடும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிரும். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு தயிர் ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் எடுத்துக்காமல் இந்த மாதிரி துவையல் எடுத்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.